الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وحزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நிரந்தரத்தை காப்பவர்கள் மறைகளுக்கு இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர் சன்மார்க்கத்தின் போதகர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்கள் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களில் சேர்ந்த தாபியங்கள் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வழியிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்தனை நல்லவர்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்கள், எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கு நடிகருக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நஸ்ரை பற்றிய நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு புனிதமான ஒரு ரமதானுடைய மாதத்தை முடித்துவிட்டு இன்னும் ஒரு புனிதமான ஹஜ்ஜுடைய காலத்திற்குள்ளே நாம் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தரப்படுகின்ற இந்த புனிதமான சந்தர்ப்பங்கள் என்றென்றும் எந்த நாளும் நிரந்தரமாக எங்களுக்கு கிடைக்காது. வாய்க்கப்பெறுகிற புனிதமான சந்தர்ப்பங்களில் என்று ஒரு நாள் அந்த சந்தர்ப்பம் எங்கள் வாழ்க்கையின் இறுதி சந்தர்ப்பமாக ஆகப் போகிறது, அமையப் போகிறது. எனவே நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வால் தரப்படுகின்ற சந்தர்ப்பத்தை முறையாக பயனுள்ளதாக பயன்படுத்தி மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு தான் ஒரு மூமின் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே வாழ கடமை பெற்றிருக்கிறார். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலக மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கல்விகளை உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான பிரச்சனைகளை மௌத்து வரைக்கும் அவர்கள் முகம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு வகையிலே அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டிய ஏதோ ஒரு தேவையை நோக்கி அவர்கள் வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நான் அதை அடைய வேண்டும், இதை அடைய வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், நான் கடை வாங்க வேண்டும், நான் ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும், என்னுடைய குமரு காரியத்தை நான் அழகான முறையிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் போன்ற எத்தனையோ லட்சியங்கள் தேவைகளை முன்னிட்டு அந்த தேவைகளுக்கு பின்னால் அவர்களுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மறுபக்கத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஏதாவது ஒரு முசீபத்து இல்லாமல் போக வேண்டும், ஏற்பட்டிருக்கின்ற ஏதோ ஒரு முசீபத்து எங்களை விட்டும் இல்லாமல் போக வேண்டும். நோய் இருந்தால் அந்த நோய் குணமாக வேண்டும், குடும்பத்திலே ஏனைய பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிட வேண்டும், ஏதாவது வழக்குகள் வம்புகள் இருந்தால் அது முடிந்துவிட வேண்டும், சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்ந்துவிட வேண்டும். ஒன்று இருக்கின்ற பிரச்சனை இல்லாமல் ஆகுவதற்காக வேண்டி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். மற்றொன்று அடைந்து கொள்ள வேண்டிய அடைவுகளை, லட்சியங்களை, குறிக்கோள்களை, கோல்களை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த முயற்சியிலே மனிதன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். இது எப்பொழுது முடியும் என்றால், ஒரு மனிதனுடைய ஆசை என்ற வயிற்றை கபரு மண்ணை கொண்டு தவிர வேறு எதை கொண்டு நிரப்ப முடியாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கத்தை கொடுத்தாலும்
அதை எப்படி இரண்டாக்கலாம் என்று மனிதன் முயற்சி செய்வானே தவிர போதும் என்ற மனம் அவனுக்கு ஒரு நாளும் வாய்க்க பெறாது. இது மனித இயல்பு, இது மனித பண்பு என்று ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள், சொல்லி காட்டியிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தஃசீருல் குர்துபியிலே அந்த தஃசீருடைய இமாம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சில விடயங்களை பேசுகின்ற பொழுது, மனிதனுடைய கவலைகளை பற்றி அவர்கள் எழுதுகின்ற பொழுது, பிரதானமான 4 வகையான கவலைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். ஒரு வகையான கவலை இருக்கிறது, அது ஒரு நாள் கவலை, அடுத்த நாளோடு அது முடிந்துவிடும். உதாரணமாக வியாபாரம் செய்கிறார் அல்லது கூலி வேலை செய்கிறார். அன்று சரியான மழை கொட்டென்று கொட்டுகிறது. அன்று அவருக்கு வேலை செய்வதற்கு கூலி வேலை கிடைக்கவில்லை. அன்றைய நாள் பட்டினியோடு கவலையோடு கைசேதத்தோடு கழிக்கிறார். மறுநாள் வேலை கிடைக்கிறது. நேற்றைய கவலை அவர்களுக்கு மறந்துவிடும். வியாபாரம் அன்றைய நாள் களை கட்டவில்லை. அவர்களுடைய லாட்சி பணத்தால் நிறையவில்லை. கைசேதத்தோடு டல்லாக வீட்டுக்கு திரும்புவார். மனைவி முகத்தை பார்த்த மறுகணமே கண்டுகொள்வார் அடையாளத்தை. ஏன் இன்று வியாபாரம் சரியாக நடக்கவில்லையா? ஆனால் மறுநாள் நடக்கின்ற வியாபாரத்தின் மூலமாக முதல் நாள் வந்த கவலை அவருக்கு மாயமாய் மறைந்துவிடும். இது ஹுஸ்னு யௌம், ஒரு நாளுடைய கவலை, அடுத்த நாள் முடிந்துவிடும். இன்னொரு கவலை இருக்கிறது, ஹுஸ்னு ஆம், ஒரு வருடத்துடைய கவலை. விவசாயம் பயிர்கள் செய்கின்றவர்கள் அந்த கவலைக்குள்ளால் ஆக்கப்படுகின்ற விடயங்களை ஆங்காங்கே நாம் கண்டு கழிக்கிறோம். மிச்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த பூமியை கொத்தி அதை தண்ணீர் பாய்ச்சி அதை செப்பனிட்டு அதை செழிப்பாக்கி அதை பதன்படுத்தி அதிலே பயிர் நாட்டி அதை அறுவடை செய்கின்ற வரைக்கும் இரவு முழுக்க கண் விழித்து கால்களுக்க காத்திருந்து நாளை மறுதினமோ அதை அறுவடை செய்கின்ற பொழுது திடீரென்று ஒரு வெள்ளம் வருகிறது அல்லது ஒரு நெருப்பு ஏற்படுகிறது. அந்த முழு பயிரையும் அது நாசமாக்கி விடுகிறது என்றால் திரும்பவும் அந்த நிலத்திலே அவன் பயிர் செய்து அடுத்த வருட அறுவடையை காணுகின்ற வரைக்கும் அந்த கவலை அவனை வாட்டிக்கொண்டே இருக்கும். அடுத்த வருட அறுவடை கண்டுவிட்டால் முடிந்த வருடத்தில் ஏற்பட்ட கவலை மறந்துவிடும், தீர்ந்துவிடும், மாயமாகிவிடும். இது ஒரு ஆண்டு கவலை, அது ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும். 3வது வகையான கவலை இருக்கிறது. அதில் அதிகமானவர்கள் சிக்கி இருப்பார்கள், மாட்டி இருப்பார்கள். வாழ்க்கை துணை சரியாக அமையவில்லை என்றால், ஒரு சரியான சாலிகான ஒரு ஆணுக்கு ஒரு சாலிகாவான ஒரு பெண்மணி அமையவில்லை என்றால், ஒரு பக்குவமான பெண்ணுக்கு ஒரு சாலிகான கனவு லைஃப் பார்ட்னராக வாழ்க்கை துணையாக அது அமையவில்லை என்றால் அவர்களுடைய கவலை ஆயுள் கவலை. அந்த கவலைக்கு முடிவு கிடையாது. மௌத்து வரைக்கும் அந்த கவலையில் அவர்கள் பீடிக்கப்படுவார்கள். எனவேதான் அல்-குர்ஆன்ல 114 சூறாக்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் நிகாஹ் என்று சொல்லி ஒரு சூறாவை இறக்கல, சூரத்துல் தலாக் என்று சொல்லி ஒரு சூறாவை இறக்கி இருக்கிறார். அது நீங்கள் தேடிக்கொள்கின்ற உறவு, அது அல்லாஹ்வால் அமைக்கப்படுகின்ற இரத்த உறவு மாதிரி அல்ல. அது நீங்கள் தேடிக்கொள்கின்ற உறவு. அது உங்களுக்கு முறையாக செட் ஆகவில்லையா, அமையவில்லையா, தீர்வு இருக்கிறது. இந்த பிரச்சனையோடு நீங்கள் மௌத்து வரைக்கும் சண்டை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் முறையாக பிரிந்து கொள்ளலாம். தலாக்கின் மூலமாக அந்த கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இருந்தாலும் கூட முதலாவது அமைகின்ற வாழ்க்கை துணை சரியாக செட் ஆகவில்லை என்றிருந்தால் அந்த கவலை இருக்கிறது, அது மௌத்து வரைக்கும் கவலையாகத்தான் இருக்கும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமண வாழ்க்கையிலே நிறைய புத்திமதிகளை சொல்லி இருக்கிறார்கள். அது இன்றைய தலைப்பல்ல, எனவே அதை பற்றி பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. இது 3வது கவலை. இந்த 3 கவலைக்கும் முடிவு இருக்கிறது, இந்த 3 கவலைக்கும் தீர்வு இருக்கிறது, இந்த 3 கவலைக்கும் முற்றுப்புள்ளி இருக்கிறது. அந்த வாழ்க்கை துணை சரியாக செட் ஆகவில்லையா, அவன் துணையை மாற்றிக்கொள்ளலாம். கண்ணியமான கனவான்களே, 4வது கவலை இருக்கிறது. எங்களோட பரம்பரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கவலையை விட்டு பாதுகாப்பானாக. அது ரொம்ப பயங்கரமான கவலை. அந்த கவலை ஆரம்பித்தால் அதற்கு முடிவு கிடையாது. ரொம்ப பயங்கரமான கவலை. அந்த கவலை தீர்மானிக்கின்ற இடம் இந்த உலகத்தில். இந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உடலை வியாபித்திருக்கின்ற ரூஹ் இருக்கிறதே, இறுதி மூச்சை இந்த உலகத்திலே விடுகின்ற அந்த சந்தர்ப்பம் அந்த கவலையா அல்லது சந்தோஷமா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு வினாடி. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள நாட்களில் ஆக சிறந்த நாளாக
யௌம நல்காக ஃபீ, எந்த நாளில் நான் உன்னை சந்திக்கவிருக்கிறேனோ, அந்த மரணம் எந்த நாளில் என்னை தழுவவிருக்கிறதோ அந்த நாளை இந்த உலகத்திலே நான் கழித்த சந்தோஷமான நாட்களில் ஒன்றாக நீ ஆக்கியருள்வாயாக என்று துஆ கேட்டிருக்கிறார்கள். அந்த சந்தோஷத்தை தீர்மானிக்கின்ற நாள், அந்த துக்கத்தை தீர்மானிக்கின்ற நாள், இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகின்ற அந்த வினாடி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சில பேர் சந்தோஷத்தோடு மலர்ந்த முகத்தோடு உஜூஹு யௌமஇதின் நாதிரா, அது செழிப்பான முகங்களாக இருக்கும். சில முகங்கள் உஜூஹு யௌமஇதின், அந்த முகங்கள் கருத்து போயிருக்கும், ரொம்ப பயங்கரமான கவலையால் அது பீடிக்கப்பட்டிருக்கும் என்ற குர்ஆன் அந்த நாளை பற்றிய சில விடயங்களை சொல்லுகிறது. யாருக்கு கவலை? மௌத்துக்கு முன்னால், இந்த உலகத்தை விட்டு உயிர் பிரிவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால் 3 கட்டங்களை ஒவ்வொரு மனிதனும் தாண்டவிருக்கிறான். நிச்சயமாக சத்தியமாக இந்த கட்டங்கள் தாண்டாமல் இந்த உலகத்தை விட்டு யாரும் பிரிவது கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி. அதில் முதலாவது சக்கராத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சக்கராத்திற்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் அலா இன்னலில் மௌத்தி லஸக்கராத். சக்கராத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள் மனிதர்களே, வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. மௌத்துக்கு ஒரு சக்கராத் இருக்கிறதே, ரொம்ப பயங்கரமானது என்ற கருத்தை மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குரல் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது எங்களுக்கு வருகின்ற பல்லு வலி மாதிரி அல்ல, பெண்களுக்கு வருகின்ற பிரசவ வழி மாதிரி அல்ல. எங்களுக்கு ஒரு தலை தான் இருக்கிறது, 10 தலை இருந்து 10 தலையும் ஒரே நேரத்தில் வலித்தால் அதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 32 பல்லையும் பூச்சி தின்று 32 பல்லும் வலிக்க ஆரம்பித்தால் எப்படியோ அதை விட பன்மடங்காக இருக்கும். அதை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய வருத்தம் தெரியும். அனுபவித்தவர்கள் அதை சொல்லுவதற்கு திரும்பி வர முடியாது. சக்கராத், மௌத்துக்கு முன்னால் முதலாவது நாம் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான கட்டம். இரண்டாவது கட்டம், அந்த சக்கராத்தோடு சேர்ந்தாப்பிட எங்கள் உயிரை கைப்பற்றுகின்ற மலக்குல் மௌத் வருவதை நேரடியாக அந்த மலக்குல் மௌத்துடைய ரூபத்தை காணாமல் இந்த உலகத்தை விட்டு எவரும் மரணிப்பது கிடையாது. மூன்றாவது, மௌத்தானதற்கு பின்னால் நாம் ஒதுங்க போகிற இடம் கபராக இருந்தாலும் சரி, கியாமத்துடைய மஹ்ஷருடைய மைதானமாக இருந்தாலும் சரி, அல்லது அது நரகமா சுவர்க்கமா அல்லாஹ் பாதுகாக்க, அந்த இடம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, போகும் இடத்தை பார் என்று இந்த உலகத்தில் மரணிக்க முன்னால் ஒருவன் பார்க்காமல் மரணிப்பது கிடையாது. ஹஜ்ஜுடைய காலத்தில் இருக்கிறோம், ஹஜ்ஜிக்காக தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த நிறுவனங்களிடத்தில் நாம் கேட்கின்ற முதலாவது கேள்வி, எத்தனை நாள் பயணம், ஹோட்டல் எங்க போட போறீர்கள், மக்காவிலே எங்க, மதீனாவிலே எங்க, எத்தனை ஒரு ரூமுக்கு எத்தனை பேர், எத்தனை பெட் போடுவீர்கள், அட்டாச் பாத்ரூம் இருக்கிறதா இல்லையா, சாப்பாடு புஃபேயா அல்லது நோமலா. சுப்ஹானல்லாஹ், ஒரு மாத ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு 1000 வகையான கேள்விகள். ஏன் நாம் ஒரு மாதம் குடும்பத்தை விட்டு பிரிகிறோம், நாட்டை துறக்கிறோம், கடல் கடக்கிறோம், சிரமத்தோடு அமல் செய்ய போகிறோம், அங்குள்ள சௌகரியமான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது என்று கச்சிதமாக விசாரிக்கிறோம், அக்ரிமெண்ட் போடுகிறோம், பணத்தை கட்டுகிறோம், நாம் செலவழிக்கிறோம். இது ஒரு மாச பயணம் அல்ல கண்ணியமானவர்களே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கிட்டத்தட்ட 10,000 வருஷம் அந்த பயணத்தில் இருக்கிறார்கள், அந்த பர்ஸஹுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு மேலால் அந்த கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கபரு, நாம் போகின்ற கபரு எப்படி இருக்கும், அது சொர்க்கத்தின் பூஞ்சோலையா அல்லது நரகத்தின் படுகொலையா என்பதை பார்க்காமல் சத்தியமாக இந்த உலகத்தை விட்டு யாராலும் பிரிய முடியாது கண்ணியமானவர்கள். சில பேருக்கு நோய் வருகிறது, ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலை ஏற்படுகிறது, அவர்களுக்கு மயக்க மருந்து போக ஆரம்பிக்கின்ற பொழுதே குடும்பத்தில் எல்லோருடனும் பேசுவார்கள், கண்ணீரோடு பேசுவார்கள், குர்பான் கொடுப்பார்கள். அந்த நோய் லேசாக வேண்டும், அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக வேண்டும், குடும்பத்தில் எல்லோருடனும் கண்ணீரோடு அவர்கள் விடைபெறுவார்கள். அந்த டாக்டர் வருகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது அவருக்கு தானாகவே சுகர் அதிகரிக்கிறது, பிரஷர் கூடுகிறது, பிபி ஏறுகிறது. கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அடே அப்பா, உன் உயிரை பாதுகாக்க வருகின்ற டாக்டரை பார்த்து இவ்வளவு நீ அஞ்சுகிறாய், இவ்வளவு கலந்துகிறாய், இவ்வளவு நெருங்குகிறாய் என்றால் உன்னை மரணிக்க வைக்க வருகின்ற மலக்குல் மௌத்தை பார்க்கின்ற நிலைமையிலே உன் நிலை எப்படி இருக்கும்? இதை தாண்டவிருக்கிறாய். அவர்கள் சிரித்த முகத்தோடு உன்னிடத்தில் ஆறுதல் சொன்னவர்களாக வர வேண்டுமா அல்லது முறைத்த முகத்தோடு வர வேண்டுமா? உன்னுடைய அமல்தான் அதை டிசைட் பண்ணும். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் யாருக்கு அந்த ஒதுங்குகின்ற இடம் நரகமாகவும் மலக்குல் மௌத்துடைய முகம் கோரமானதாகவும் காண்பிக்கப்படுகிறதோ அவர்களுடைய முகம் கருத்துவிடும்.
முன்பின் துவாரத்தினால் அசுத்தங்கள் வெளியாகும், அவர்களுடைய முகம் கருத்துவிடும், கண்கள் குழிவிழுந்துவிடும், வாய் பிளந்துவிடும். ஏதோ ஒரு பயங்கரத்தை பார்த்த நிலைமையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் என்பதை அந்த ஜனாசாவின் முகத்தை பார்க்கின்ற பொழுதே எல்லோரும் அதை சொல்லுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. அதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே நல்ல அமலோடு சுவர்க்கத்துடைய காட்சிகளை பார்த்து ரசித்தவர்களாகவும், மலக்குல் மௌத்துக்கு சிரித்த முகத்தோடு சலாம் உரைத்தவர்களாகவும், ஆறுதல் சொன்ன நிலைமையிலும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த மனிதனுடைய முகத்திலே அந்த செழிப்பு, சிரிப்பின் செழிப்பு அந்த ஜனாசாவுடைய முகத்திலே பிரதிபலிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற கவலை இருக்கிறதே, இது 4வது கவலை, இது நிரந்தர கவலை. அந்த கவலையின் ஆரம்பம் சகராத். ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் யாவது என்னை பிற்படுத்தக்கூடாதா கெஞ்சுவா. அவனுடைய கவலையின் கைசேதத்தின் கதறலின் ஆரம்பம் சகராத்துடைய நேரம். சந்தர்ப்பம் கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது. ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், ஒரு சொற்ப நேரம் யா அல்லாஹ் என்னை பிற்படுத்த மாட்டாயா என்று கெஞ்சுகின்ற பொழுது மலக்குமார்கள் கேட்டு கேட்டு அடிப்பார்களாம். அவர்களுடைய முகங்களிலும் அவர்களுடைய முதுகுகளிலும் தங்களுடைய கரங்களிலே இருக்கின்ற இரும்பு கம்பட்டிகளை கொண்டு மலக்குமார்கள் அடிக்கின்ற அடி இருக்கிறது, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த இரும்பை முழு உலக மக்களும் சேர்ந்து தூக்க முனைந்தாலும் அதை தூக்க முடியாத பாரமான இரும்பு முதுகு முள்ளுகள் உடைக்கப்படும், முகத்தின் எலும்புகள் முறிக்கப்படும். 60 வருஷம் வாழ்ந்தாய், 70 வருஷம் வாழ்ந்தாய், இந்த 70 வருஷத்திலே சாதிக்காததை நீ கேட்கின்ற சில வினாடிகளை நீ எதை சாதிக்க போகிறாய் என்று சொல்லி சொல்லி மலக்குமார்கள் அவர்களுக்கு அடிப்பார்கள். குர்ஆன் இதை தெளிவாக சொல்லுகிறது. கண்ணியமான கண்மான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கவலை அந்த நேரத்திலே ஆரம்பிக்கும். ஜனாசாக்களை நீங்கள் சுமந்து செல்லுகின்ற பொழுது எவ்வளவு வேகமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளவு வேகமாக கொண்டு போக வேண்டும் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்திலே, ஏன் காரணம் யா ரசூலல்லாஹ், ஏன் ஜனாசாக்களை வேகமாக கொண்டு போக வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் ஆச்சரியமானது. அவர் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் எங்களால் அந்த கபருடைய சொர்க்கத்தின் பூஞ்சோலையை அவர் அனுபவிப்பேன் என்று கூண்டுக்குள் அடைபட்ட பறவை போன்று அவர் துடிப்பார். அவரை ஏன் இந்த கேவலமான உலகத்திலே வைத்து நீங்கள் அவருடைய ஆசைக்கு நீங்கள் தாமதம் கொடுக்கிறீர்கள்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவசரமாக சொர்க்கலோகத்தின் இன்பங்களை நீங்கள் அனுபவித்து அவர்களை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அந்த பூமிக்கு கீழால் உள்ள நிர்வாகத்தை ஒப்படைத்து விடுங்கள். அல்லது உங்களுடைய கழுத்துக்கு மேலால் சுமக்கின்ற அந்த மனிதன் ஒரு நரகவாதியாக இருந்தால் அதிகமாக அந்த துப்பாக்கிய சாரிகளை சுமக்கின்ற அந்த துப்பாக்கியம் உங்களுக்கு நீண்ட நேரம் இருக்கக்கூடாது. எவ்வளவு முடியுமோ அது நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனை கொண்டு போய் நீங்கள் கபரை அடக்குங்கள். அடக்கும் பொழுது அவன் ஒரு பாவியாக இருந்தால் அந்த சந்தூக்கை நீங்கள் தூக்கி கொண்டு போகும் பொழுது அவன் கதறுகின்ற கதறல், ஆஹா எனக்கு அநியாயம், கைசேதம், கேவலம், நஷ்டம், என்னை எங்கு கொண்டு போகிறீர்கள், எனக்கு கைசேதமே கேவலமே என்று கத்துகின்ற சத்தத்தை பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கின்ற மாடுகளும் திரிந்து கொண்டிருக்கின்ற நாய்களும் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறது. நானும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கும் அதை கேட்க வேண்டும் என்று துஆ செய்திருப்பேன். நான் பயப்படுகிறேன், அப்படியான ஜனாசாக்களை நீங்கள் அடக்கம் செய்யாமல் விட்டு விடுவீர்களோ என்று. அப்படி இல்லை என்றால் அந்த கதறல் சத்தத்தை கேட்கின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நான் கேட்டு தந்திருப்பேன் என்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. கபருக்குள்ளே போனதற்கு பின்னாலும் அந்த கவலைக்கு தொடர்பு. கியாமத்திலே சூதுவப்பட்டு எழுப்பப்படுகின்ற பொழுது சூரா யாசீனை நாளாந்தம் ஓதுகிறோமே, அர்த்தம் தெரியாமல் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதில் வருகிற காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, தலையிலே மண்ணை வாரி போட்டவர்களா சொல்லுவார்களா, எங்களுக்கு நஷ்டம், எங்களுக்கு நாசம், எங்களுக்கு கைசேதம், எங்களை திரும்ப கபர்களுக்குள்ளே இருந்து உயிர் கொடுத்து எழுப்பியது யார்? ஆதாமா வாதர் ரஹ்மான், இதுதான் ரஹ்மான் உங்களுக்கு வாக்குறுதி அளித்த நாள். ஒரு நாள் வருகிறது, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுயவன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ், நிச்சயமாக சத்தியமாக எங்கு ஓடினாலும் எங்கு ஒளிந்தாலும் எங்கு மறைந்தாலும் திரும்ப ஒரு நாள் வரும். அந்த நாளில் விசாரணைக்காக நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் குர்ஆனுக்கு அல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறார். இறுதியாக இறக்கப்பட்ட வசனம். கண்ணியமான கனவான்களே, அவருடைய கவலை அந்த கியாமத்துடைய நாளையும் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையில் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், قال رجل من الانصار من اكيس الناس واكرم الناس. யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திலே அதி புத்திசாலிகள் யார் என்று கேட்டார். உலகத்தில் ஆகப்பெரிய புத்திசாலிகள் யார், ஆக கண்ணியமானவர் யார் என்று கேட்ட நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால அக்ஸருஹும் திக்ரன் லில் மௌத் வ அஷத்துஹும் இஸ்திஅதாதன் லஹ் உலாயிக ஹுமுல் அக்யாஸ்.
யார் அதிகமாக மரணத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறார், மரணத்தை அதிகமாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஞாபகப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த மரணத்திற்கு எரிக்கைல் வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் என்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அந்த மரணத்திற்கான தயாரிப்பில் ஈடுபடுவார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள், அவர்கள் தான் கண்ணியமானவர்கள் என்ற கருத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், சமீபத்திலே கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் வருகிறார். சாதாரண மனிதர், கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொல்ல அமர வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹஜ்ரத், உங்களோட பள்ளிவாசல்ல கபன் செட் விற்பனை உண்டா என்று கேட்டார்கள். நான் கடமை புரிகின்ற பள்ளிவாசல் ஒரு மையவாடி பள்ளிவாசல். ஆம், இருக்கிறது. என்ன காரணம்? எனக்கு கபன் செட் 2 வேண்டும் என்றார். அவர் ஒரு தடவை ஆச்சரியத்தோடு ஏற இறங்க பார்த்தேன், கொஞ்சம் சந்தேகத்தோடும் பார்த்தேன். திடீரென்று மனிதர் வருகிறார், பெருநாள் உடுப்பு கேட்கிற மாதிரி 2 கபன் செட் வேணும் என்கிறார். என்னவோ ஏதோ தெரியாது, கொஞ்சம் அமர்ந்திருந்த ஆசனத்திலிருந்து கொஞ்சம் முன்னால் வந்து கேட்டேன். எனக்கு பயம் பிடித்து விட்டது, தற்கொலை செய்து கொள்ள போகிறார்களோ என்ற உலகத்திலே வட்டி எந்த சமூகத்திலே தலைவிரித்து ஆடுமோ அந்த சமூகத்தில் பைத்தியக்காரர்கள் அதிகரிப்பார்கள் என்றார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு வகையான சைக்கோக்கள் உலகத்திலே நிரம்பி இருக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அவரிடத்திலே நான் ஆழமாக கேட்டது என்ன காரணம்? அவர் சொன்ன பதில் இருக்கிறதே, உண்மையிலே அது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பிலே. நானும் மனைவியும் தனியாக வீட்டில் இருக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போய்விட்டார்கள். நானும் வயசாளி, நானும் நோயாளி, என்னுடைய மனைவியும் வயசாளி, அவவும் நோயாளி. எந்த நேரத்தில் மௌத்து வருகிறது என்று தெரியாது. ஒரு சலாம் கொடுத்தால் அடுத்த சலாம் கொடுப்பது உறுதி கிடையாது. தியாமுல்லைக்கு வருகிறார், தக்பீர் கட்டிய நிலையிலே மரணிக்கிறார். பெருநாளைக்கு வருகிறார், கட்டிய தக்பீருக்குரிய சலாம் கொடுக்க முன்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார். என்ன வாழ்க்கை ஹஜ்ரத் இந்த வாழ்க்கை! ரமலான் வருகிறதை மறக்காமல் எல்லோரும் பார்த்து பார்த்து பக்குவமாய் பெருநாள் உடுப்பு தேவைக்கான உடுப்புகளை வாங்கி வைக்கிறோம். குடும்பத்திலே திருமணம் வருகிறது, பெண்கள் ஒரே மாதிரி ஆடை, ஆண்கள் ஒரே மாதிரி ஆடை. அது எங்கு வாங்க வேண்டும், எங்கு தைக்க வேண்டும், என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா ஃபங்க்ஷன்களுக்காகவும் முன்கூட்டியே ஆல்ரெடி ரெடியாகி நாம் தயாராகி விடுகிறோம். ஆனால் திருமணம் நடக்கலாம், நடக்காமல் இருக்கலாம். பெருநாள் வரலாம், அதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டு நான் பிரியலாம். ரமலானுடைய தலைப்புரை பார்த்த எத்தனையோ பேர் ஷவ்வாலுடைய தலைப்புரை பார்க்க இந்த உலகத்திலே கிடையாது. ஹஜ்ரத், நாங்கள் 2 பேரும் நேற்று இரவு டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு தேவையான கபன் செட்டை வாங்கி எங்களுடைய பீரோவுக்குள்ளே நாங்கள் வைத்துக் கொள்வோம். நாம் மரணித்ததற்கு பின்னால் பக்கத்தில் பிள்ளைகள் கிடையாது. யாருடைய பணத்தினால் எங்களுடைய கபன் ஆடை அணிவிக்கப்படும் என்று தெரியாது. அது ஹலாலான பணமா அல்லது ஹராமான பணமா, அது எங்களுக்கு ஏன் வீண் சந்தேகம்? எங்களுடைய மரணத்திற்கு ஏற்ற உடுப்பை நிச்சயமாக சத்தியமாக எத்துணை ஆடைகளை அணிந்து இந்த உடம்பை அழகுபடுத்தினாலும் ஒரு நாள் வரும், இந்த ஆடையை கபன் துணியால் சுத்தப்படுகின்ற ஒரு நேரம் வரும் அல்லவா? அதையும் நாங்கள் வாங்கி வைத்து அந்த பீரோவை திறக்கின்ற பொழுதெல்லாம் எந்த உடுப்பை உடுப்பதாக இருந்தாலும் நான் ஒரு நாள் இந்த உடுப்பை உடுக்கப் போகிறேன் என்ற சிந்தனை வரும் அல்லவா? எனவேதான் நாங்கள் இந்த முடிவுக்கு வருகிறோம். சுப்ஹானல்லாஹ். எங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போய் எனக்கு தேவையான உடுப்பு தான், இதை கவனமா வைங்கன்னு மனைவியை கையில கொடுத்தா தூக்கி வீசிடுவா வெளியே. என்ன முசீபத்தெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வருகிறீர்கள் என்று சில நேரம் கேட்டாலும் கேட்பா. கண்ணியமான சகோதரர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஆண்கள் எல்லாம் ஜிஹாதுகளில் கலந்து கொள்கிறார்கள், ஷஹாதத்துடைய அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஒரு ஷஹீதானால் அவருக்கு ஜனாஸா தொழுவது கிடையாது, ஜனாஸா தொழ வேண்டிய அவசியம் கிடையாது, அவரை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. கிதாபுகளிலே காரணம் எழுதுகிறார்கள், ஜனாஸா தொழுகை என்பது முஸ்லிம்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஜனாஸாவுக்காக அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்வதுதான். ஆனால் ஷஹீதை பொறுத்த வரைக்கும் உலகத்து மக்கள் யாருடைய துவாவும் அவருக்கு தேவையில்லை, அந்தஸ்தை அவர் அடைந்து விட்டார். அதனால் தொழுகையே தேவையில்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் பெண்கள் எங்களுக்கு அந்த ஷஹாதத்துடைய நன்மை அடைந்து கொள்வதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யா ரசூலல்லாஹ், சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாளைக்கு நான் மௌத்தாக போகிறேன் என்ற மரணத்தை 25 தடவைகள் நீ நினைத்தால் உனக்கு ஷஹாதத்துடைய அந்தஸ்து கிடைக்கும் என்றார். சுப்ஹானல்லாஹ். அது இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. கண்ணியமான கண்மான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், மரணத்திற்கு நாம் எந்த நேரமும் தயாராக வேண்டும். திடீர் மௌத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. சில பேர் பாருங்க, திடீர்னு மௌத்தாகிடுவார். இப்ப என்னோட பேசிட்டு இருந்தாரு, ஆள் மௌத்தாகிட்டாரே, இதுக்கு ஃபத்வா கொடுக்கிற நேரம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மௌத்துல் ஃபதா ராஹத்துல் லில் முஃமின். ஒரு மூமினுக்கு ஆகப்பெரிய ராஹத்து திடீர் மௌத்தாகிறது. அவரால் யாரும் கஷ்டப்படல,
முன்பின் துவாரத்தினால் அசுத்தம் வெளியாகி இன்னும் ஒருத்தர் அதில் கையளிக்கிற நிலைமைக்கு அவர் ஆளாகல, நோயில கஷ்டப்படல, சிரமப்படல. திடீர்னு மௌத்து வருகிறதா? ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய ராஹத். வஅஸஃபுன் அலல் ஃபாஜிர். ஆனால் ஒரு ஃபாஜிருக்கு மிகப்பெரிய கைசேதம். ஒரு ஃபாஜிர், ஒரு கெட்ட மனிதனுக்கு திடீர் மௌத்து, அது அவனுக்கு முசீபத்து. ஒரு நல்ல மனிதன், ஒரு உண்மையான மூமின் எந்த நேரம் மௌத்து வந்தாலும் அதற்கு நான் ரெடி என்று சொல்லுகின்ற அந்த மனிதன் வாழுகின்ற பொழுது, கண்ணியமானவர்களே, சில பேரை வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். இந்த கரண்ட் பில், ஓட்டர் பில் வருகிறதே, எந்த நாள் அது வருகிறதோ அதே நாளிலே அந்த பில்லை பே பண்ணிடுவாங்க. வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். அவர்களிடத்துல காரணம் கேட்கப்படுகிறது. ஒரு மஷூராவில் உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த ஓட்டர் பில் வருகிறது, உடனடியாக டிரைவரை அழைக்கிறார், மஷூராவை நிறுத்துகிறார், அந்த பணத்தை கொடுக்க அதை கட்ட வேண்டும் என்று அவர் அந்த சாரதியை அனுப்பிவிட்டு பக்கத்தில் இருந்து எங்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு மௌத்து வருகின்ற பொழுது என் வீட்டு மின்சார பில்லுக்கு நான் கடனாளியாக இருக்கக்கூடாது என்று என்ற போலீஸ். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கண்மான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பேசுகிற நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் மலக்குள் மௌத் முன்னால் வந்து ஒரு அஜல் முடிந்து விட்டது, தயாராகிறாயா என்று கேட்டால் இதிலே கையை தூக்குவோம். நாங்கள் எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹ் துஹ்ஃபத்துல் முஃமின் அல் மௌத், மூமினுக்கு கிடைக்கிற ஆகப்பெரிய பாக்கியமான இந்த உலகத்துக்கு மௌத்தாக இருக்காண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த மௌத்துக்கு நான் இன்னும் தயாராக. இந்த நிலைமையில வைத்து அல்லாஹ்வுடைய முன்னால நாங்க எப்படி நிற்கிறது? யஹூதிகள் சொல்லுவார்கள், குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறார், குல் இன் கானத் லகும் தாருல் ஆகிரத்து இன்தல்லாஹி ஹாலிஸத்தன் மின் தூனின் நாஸ். யஹூதிகள் சொல்வார்கள், மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற தாருல் ஆகிரா, சுவர்க்க வீடு இருக்கிறது, மறுமையின் அந்த சுவர்க்க வீடு, அது ஏழை உலகத்தில் எந்த மக்களுக்கும் அது கிடையாது, அது யஹூதிகளாக எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று வாதிடுகிறார்களா? நபியே, நீங்கள் அவர்கள் மீது சவால் விடுங்கள். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தமன்னவுல் மௌத், அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு உங்களுக்கு தடையாக இருப்பது மௌத்து தானே. நீங்க மௌத்தாக விருப்பமான ஒரு வார்த்தை கேளுங்க, வலையதமன்னவு அபதன் பிமா கத்தபத் ஐதீஹிம். ஒரு நாளும் இந்த நிலைமையில, இந்த நிமிடத்தில் அவர்கள் மௌத்த விரும்ப மாட்டார்கள். காரணம், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் அப்படியானது, அவர்கள் விடுகின்ற நன்மைகள் அந்த அளவுக்கு மோசமானது. கண்ணியமான கண்மான்களே, சகோதரர்களே, இது யஹூதிகளை பார்த்து சொன்னாலும் இந்த ஆயத்தை பேசுதலாக எங்கள் ஒருத்தருடைய வாழ்க்கையிலே நாங்கள் உரசி பார்ப்போம். என்னிடத்தில் அந்த கேள்வியை கேட்டால், இந்த நிலையிலே நான் அந்த மௌத்துக்கு தயாராக இருக்கிறேனா? திடீர் மௌத்து மூமினுக்கு ராகத்துக்கு வந்திருக்கிறது, நான் ஒரு உண்மையான மூமினாக இருக்கிறேனா? கண்ணியமான கண்வான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நீண்ட நேரம் பேச வேண்டும், பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக இந்த ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். உம்முல் முன்திர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இத்தலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாத அஷியத்தின் இலன்னா, ஒரு மாலை பொழுதிலே சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளே விட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு முன்னால் தோன்றினார்கள். ஃபகால அய்யுஹன் நாஸ் அமா தஸ்தஹியூன மினல்லாஹ், உங்களுக்கு வெட்கம் இல்லையா? என்ற பாஷையில கேட்கிற மக்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு முன்னால வெட்கமாக நடந்து கொள்ள மாட்டீர்களா? உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்று கேட்ட உடனே திருப்பிட்டார்கள் சஹாபாக்கள். அது ஒமனத்தை யார சொல்லலாம், ஏன் அப்படி கேட்கிறீங்க நாயகமே? ஏன் எங்களை வெட்கம் கிட்டவர்களை போல நீங்க இப்படி பாக்குறீங்க என்ற அமைப்புல இந்த சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் வெட்கம் அல்லாஹ்வோடு வெட்கம் இல்லாமல் நாம் இருக்கிறோம்னா என்ன காரணத்தை, எந்த குற்றத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்மஊன மாலா தக்குலூன், நீங்க அலைஞ்சி உழைச்சி பணம் என்று கடமாறுறீங்க. நீங்க சம்பாதிக்கின்ற பணத்தை எல்லாம் நீங்க சாப்பிட முடியாத, உங்களுக்கு என்று எழுதப்படாதது எல்லாம் நீங்கள் வீணாக சேகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தஜ்மஊன மாலா தக்குலூன், உங்களால் சாப்பிட முடியாதவைகளை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 1/2 கிலோ துதலை, ஒரு கோப்பை வட்லாப்பத்தை கொடுத்தா இதை சாப்பிடுங்கன்னு சொன்னா, இல்லைம்மா எனக்கு நான் சரி வராது, எனக்கு சுகர் கூட, அது சுகர் ஏற்றிடும், கோடிக்கணக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது, 1/2 கோப்பை வட்லாப்பம் சாப்பிட முடியாத கேவலமான உலகத்தில் இருந்து கொண்டு இன்னும் என்னவா நீங்கள் எல்லாரும் உலகத்தை சம்பாதிக்கிறீங்க என்ற மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான். தஜ்மஊன மாலா தக்குலூன், உங்களால சாப்பிட முடியாத உலகத்தை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்க. வதமலூன மாலா துத்ரிகூன், நீங்க வச்சிருக்கிற ஏம் இருக்கிறது, உங்களோட கோல்ஸ் இருக்கிறது, உங்களோட லட்சியங்கள் இருக்கிறது, அடைய முன்னால உங்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருக்கிறது, அது தெரியாமல் நீங்க அந்த டார்கெட்ல போய் கொண்டிருக்கிறீர்கள். வெட்கம் இல்லையா? மூணாவது கேட்டாங்க, வதமலூன மாலா தஸ்குனூன், நீங்க கற்ற வீடு இருக்கிறது, அந்த வீட்டை கட்டி முடிய முன்னால நீங்க மரணிக்க போறீங்க.
உங்களுக்கு வாழ முடியாத வீட்டை நீங்க கட்டி கொண்டிருக்கிறீங்க. நீங்க கட்ட வேண்டிய சொர்க்கத்தின் மாளிகையை, நீங்க தேட வேண்டிய மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இதெல்லாம் விட்டு போட்டு இந்த கேவலமான துனியாவை கலந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கம் இல்லையா என்ற கருத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமான கர்மான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மூமின் கணக்குள்ள மௌத்தை மட்டும் நினைச்சா வேறு எந்த பயானும் அவருக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே குறுகிய கால வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் மௌத்துக்கு பின்னால் உள்ள சொர்க்கத்தையும் அடைந்து கொள்பவர் உண்மையான புத்திசாலி. அந்த புத்திசாலிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்றோர்களுடைய சக பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை தீர்வு ஆற்றல் ஆரோக்கியத்தில் பறக்கச் செய்வாயாக. எங்கள் உம்மா பாப்பா யாரெல்லாம் மௌத்தாகி மன்னரையிலே வாழ்கிறார்களோ அத்தனை பேருடைய கபர்களை சொர்க்க பூங்காக்களாக ஆக்கி அருள்வாயாக. கெட்ட பயங்கரமான ஆபத்தான நோய்களை விட்டு மேலே பாதுகாத்து ரஹ்மானே, இறுதி வரைக்கும் முன்னால் தரப்பட்ட இந்த ஆஃபியத்தில் நீ பறக்கச் செய்வாயாக. அமல் இபாதத்திற்கு இடைஞ்சலான நோய்களை தந்திராதே அல்லாஹ். எங்களால் தாங்க முடியாத செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயா. எங்கள் குழந்தைகள் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயா. எங்கள் தொழில் வியாபாரங்களை பறக்கச் செய்வாயா. கடலோடு வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயா. தொழுகைகள் கடமைகளை பாழாக்கிய நிலைமையிலே வருகின்ற மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயா. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்து தருவாயா. பலஸ்தீனில் வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கு அதிசீக்கிரமாக உன்னுடைய உதவிக்கரத்தை நீட்டி வைப்பாயா. அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை போக்கி வைப்பாயா. யஹூதி நஸரானிகளுடைய சதித்திட்டங்களை தவிடுபடியாக்கி விடுவாயா. யா அல்லாஹ், ஈமானோடு வாழ்ந்து கலிமாவை முடிந்த நாவோடும் சிரித்த முகத்தோடும் சுவர்க்கத்துடைய காட்சிகளை கண்டு கண்டு ரசித்த கண்களோடும் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற அந்த பாக்கியமான மௌத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயா. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயா. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن سيدنا محمد عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. ما بعد، فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله كل وقت ومكان، ولا تتبعوا خطوات الشيطان فإنه لكم عدو مبين. ومن يطع الله ورسوله فأولئك هم المفلحون. جعلنا الله ممن اتبع حبيب الله صلى الله عليه وسلم. وإذا قرئ القرآن فاستمعوا وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان